கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில கொஞ்சம் எண்ணெயை போட்டுக்கலாம். 2 கிரேவி போட்டுக்கலாம். 3 இது போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். காரமான மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெப்பர் போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு அப்போதான் நல்லா இருக்கும். எண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். கிராமத்துலலாம் அடுப்புல செய்யறது தான் மக்களே டேஸ்ட். நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மிளகா மிக்சியில் அடிச்சு போட்டுக்கோங்க, ஏன்னா காரம் நல்லது. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டிக்கணும். மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கறி போட்டதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஏன்னா அப்பதான் நல்லா சுவை தரும். கறி நல்லா வேகணும்னா அரைவாசி தனியாக போட்டுக்கணும். நல்லா கிஞ்சிக்கணும். கிஞ்சி நல்லா கறியை கிண்டிக்கலாம். நான் செஞ்ச காடை கிரேவி ரெடி. எங்கள் அம்மா செஞ்ச இது மட்டனு எல்லாமே சாப்பிடுவாங்க. செம்மையா இருக்குங்க நான் செஞ்சது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.